அனைவருக்கும் அன்பு வணக்கத்துடன் மயூரி சீதாராமன். இந்த உலகத்தில் ரெண்டு கணக்கு இருக்குது. ஒன்று போலி கணக்கு, ஒன்று நிஜ கணக்கு. போலி கணக்குனா காந்தி கணக்கு, சித்திரகுப்தன் கணக்கு, காலன் கணக்கு, கந்து வட்டி கடன் கணக்கு, இதெல்லாம் இப்படி ஒரு வரிசை இருக்குது. அதெல்லாம் நிஜ கணக்கு கிடையாது. ஆனால் உலகத்திலே நிஜ கணக்கு ஒன்று இருக்குது, அதுதான் கடவுள் கணக்கு. அந்த கடவுள் கணக்கில் நம்முடைய வாழ்க்கை இடம்பெறுமானா அதுதாங்க புண்ணியம். இறைவன் அருளப்படுறன்னா இறைவன்கிட்ட ரொம்ப பக்தியை செலுத்திட்டா பரலான்னு தயவு செய்து தப்பாக நினச்சிடாங்க. நாம் எவ்வளவுக்கு அளவு இறை தொண்டு செய்கிறோமோ அத்தனை அளவிற்கு பொது தொண்டு செய்தால்தான், இறக்கப்பட்டால்தான், கருணை கொண்டால்தான், பிறருக்கு உதவினால்தான் அந்த பலன்தான் புண்ணிய கணக்காக எழுதப்படும். இப்போ ராவணன் எவ்வளவு பெரிய பக்திமான், சிவபெருமான் நினைத்து தவம் இருந்தவன், மும்மூர்த்திகள் நினைத்தும் அடைய முடியாத அந்த ஆத்மலிங்கத்தை அடைந்தவன், தன்னுடைய பக்தியால் அடைந்தவன் ராவணன். அவனால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சா, நிற்க முடிஞ்சா? முடியலை. ஏன்? புத்தி சரியில்லை. அமுதம் பிறந்த பார்க்கடலிலே பிறந்தவன் ஜலந்தராசுரன். மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய அந்த சக்கராயுதத்தை சிவபெருமான் உருவாக்கினார். அது உருவாவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த ஜலந்தராசுரன். அவ்வளவு பெரிய பக்திவான், தவம் செய்தவன். அவனால் நிற்க முடிஞ்சா, சாதிக்க முடிஞ்சா? இல்லை. பத்மாசுரன் தன்னுடைய தலையை வெட்டியறைய துணிந்தவன். அவனால் அவன் பெற்ற வரத்தால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சா? இல்லை. இறை நாமத்துக்கு இணையாக இரணியாய நம என்று சொன்னவன் இரணியன். அவ்வளவு பெரிய பலம், பிரம்மதேவரிடம் வரம் பெற்றவன். அவனால் சாதிக்க முடிஞ்சா? முடியல. அப்போ என்ன, நீ எவ்வளவு பக்தி, எவ்வளவு வரம் பெற்றிருந்தாலும், எத்தனை பக்தி செலுத்தினாலும் நீ பண்புள்ளவனாக, ஈவு இறக்கம் உள்ளவனாக, கருணை நெஞ்சம் கொண்டவனாக, மனசாட்சி தெய்வ சாட்சிக்கு பயந்தவனாக, மனு தர்மத்தை நேசிப்பவனாக, நம்மை விட தாழ்ந்திருப்பவர்கள் வறியவர்களின் மீது பாசம் கொண்டவனாக இருந்தால் அந்த கருணைக்கு உள்ளத்திலே இறைவன் இருப்பார். நம்முடைய கணக்கு அங்கே இடம்பெறும். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அந்த பக்தி. இப்போ நாம் இந்த மாதம் எத்தனை கோயிலில் பஜனை பாடினோம், எத்தனை கோயிலுக்கு உழவார பணி செய்தோம், எத்தனை கோயிலுக்கு பணிவிடை செய்தோங்கிற கணக்கை நம்ம டைரியில் எழுதி வைக்கலாம். ஆனால் நாம் எத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு, இறக்கப்படக்கூடிய அளவிற்கு, மனிதாபிமானத்தோடு வாழ்ந்த அளவுக்குரிய கணக்கு இருக்கிறதோ அதுதான் கடவுள் கணக்கில் எழுதப்படும். வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு நடந்த சம்பவம். ஒரு அம்மா எந்த கோயிலை கண்டாலும் விட மாட்டாங்க, உடனே அந்த கோயில் முன்னால் உட்காந்து பஜனை பாடிடுவாங்க. அவ்வளோ பக்திமான், மெய்சிலிருக்க பாடுவாங்க. அந்த அம்மா இப்படி தான் ஒரு கோயிலில் பஜனை பாடிட்டு வரும்போது பக்கத்து ஊரில் ஒரு தெருவில் ஒரு வயசான அம்மா தூத்து பறிக்கிட்டு நிற்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த அக்கா சொல்லுது, ஏம்மா பையனுக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சே, மருமகளுக்கு வயிற்றில் ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டு. அந்த அம்மா அந்த சோகத்தெல்லாம் மறந்துருந்த நேரம், ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, பேரம்பத்தி இல்லைங்கிற ஏக்கத்தில் இருந்தது. அதை மறந்துருக்க நேரம் இந்த அம்மா அதை ஞாபகப்படுத்தி விடுது. அப்போ சொல்லி, இல்லைம்மா எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், ஒன்றுக்கும் வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, அப்படி ஏக்கத்தில் சொல்லுது. உண்மையிலே இந்த அம்மா கோயிலாக பஜனை பாடிட்டு இருக்க ஒரு பக்திமான், இந்த மிகப்பெரிய பக்தை. அந்த தாய் நல்ல பக்திமானாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்னா, கவலைப்படாங்கம்மா, கடவுளுக்கு மேலே பார்த்த போடுங்க, உங்கள் மருமகளை கூப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, குலதெய்வம் கோயிலில் சுற்றி கும்பிட்டு தூத்து பெருக்கி கோலம் போட சொல்லுங்கள், எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்ற சொல்லுங்கள், எந்த கோயிலுக்கு அடிக்கடி போனால் சந்ததி பாக்கியம் கிடைக்குமோங்கிறத கேள்விப்பட்டு கூப்பிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக பிறக்க இல்லையா சொல்லிட்டு போகணும். அவ்வளோ கோயிலில் பஜனை பாடியும் அந்த அம்மாவுக்கு புத்தி எப்படி இருக்குது பாருங்கள். அது சொல்லுது, நீங்கள் ஒரு ஆளம்மா, என்னம்மா இவ்வளோ விவரமாக இருந்து 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போதா, இன்னுமா வயிற்றில் குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த பிள்ளைய வீட்டில் வச்சு கட்டி அழுதுட்டு இருக்கிறீங்க, வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு போகும். அப்போது நீ எவ்வளவு பக்தியோடு இருந்து பிரயோஜனம்டா கிடையாது. அப்போ புத்தி நல்லா இருக்கணும். நீ எவ்வளவும் சம்பாதிக்கலாம், பயனுண்டா? சம்பாதிக்கையில் கொஞ்சமாவது அடுத்தவங்களுக்கு உதவணும். அப்போ தான் இறைவன் எட்டி பார்ப்பார். நான் எல்லா கோயிலையும் போய் பஜனை பாடுறேன், எல்லா கோயிலுக்கும் தொண்டு செய்கிறேன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நடக்காது. மற்றவங்களுக்கு இறக்கப்படு, கருணையோடு இரு, பொறாமப்படாத, போட்டி கொள்ளாத, மற்றவங்க உயிர் பார்த்து பொறாமப்படாத. அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் சொன்னால், நீ என்னதும் படி, எத்தனையோ புராணங்களை அத்தனை புராணத்தையும் கரைச்சி குடிச்சிடலாம்.
ஆனால் அந்த புராணங்களில் சொல்லக்கூடிய கருத்துப்படி கொஞ்சமாவது இறைவனை நம்பி நீ நடக்கப்பாரு. அப்படி நடந்தால் உன் கணக்கு அங்கே எழுதப்படும். அப்படி நீ அவ்வளோ அதனால தான் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பது தான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இப்படி நாம் இறை தொண்டுக்குரிய பலனை பெற வேண்டுமானால் மனிதாபிமானத்தோடு, ஈவிரக்கத்தோடு, கனிவான மனதோடு, நல்ல குணத்தோடு நாம் பிறருக்கும் உதவ வேண்டும் என்கிற மனப்பான்மை இருந்தால்தான் நீ செய்த பக்திக்கு பலன் உண்டு. அதுதான் கடவுள் கணக்கு. நன்றியுடன் மயூரி சீதாராமன்.